ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் எப்பொழுதும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்புவோமா? அடுத்து அந்த கால கவிஞன் சொன்னான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு. இப்போ பாப்பாவுக்கு நேரம் இல்லை, நமக்கும் நேரம் இல்லை. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி காலை எழுந்தவுடன் என்ன செய்வோம்? காலை கடன் அப்படின்னுவோம். மனம், உடல் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவோம். சுத்தப்படுத்திட்டு நிதானமாக அமைதியாக அந்த நாளை ஆரம்பிப்போம். அப்புறம் ஓடு 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 ஓடுன்னு ஓடுவோம். சரிங்களா? ஒரு இடத்துல உட்காருவோம். அதனால் காலையில் எழுந்தவுடன் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, அடுத்து இந்த கழிவு நீக்க முத்திரை அப்படின்னு ஒன்று நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதை செய்யுங்க. செய்யும்போது உடம்பு சுத்தம் ஆகிடும். உள்ளே இருக்க குடல் மற்ற எல்லா விஷயங்களும் கிளியர் ஆகிட்டு சுத்தமாக அது நல்ல மனசுக்கு ஒரு சக்தியையும் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணலாமா? மினிமம் 5 மினிட்ஸ், மார்னிங் 10 மினிட்ஸ் வரைக்கும். காலையில் மட்டும்தான் இது பண்ணணும், எல்லா நேரத்துலையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? முதல்ல கைகளை அப்படி விரிச்சுக்கோங்க. ஓகே, 5 விரல்கள், நம்பிக்கையான 5 + 5 10 விரல். இப்போ இதை வச்சு நம்ம உடலுக்கு ஒரு நல்ல சிகிச்சையை கொடுக்க போகிறோம். மனசில் முழு 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 தன்னம்பிக்கையோட, நல்ல நம்பிக்கையோட. சரிங்களா? கட்டை விரல் அதை கொண்டு வரோம் 2 கையிலையும். நம்ம மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதோட அடியில் ஒரு சின்னதாக ஒரு ரேகை போகும் பாருங்கள், தெரியுதா? இந்த ரேகை இதில் வச்சுக்கிறோம். 4 விரல்களும் ஒட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விரிஞ்சிருக்கும். இதை அப்படியே உங்கள் தொடை மேலே வச்சுக்கணும். சரியா? அழகான உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அமைதியாக சுவாசி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்படி 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை. அதுக்கப்புறம் கைகளை ஃபார்மிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் கண்களை மெதுவாக திறங்க. இந்த முத்திரை உங்களுக்கு நல்ல விதமாக கழிவுகளை நீக்கி, அதாவது உடல் மனம் 2லையும் உள்ள கழிவுகளை நீக்கி நல்லதொரு அமைதியை கொடுக்கும். அமைதியை கொடுக்கறதுனால நிம்மதி கிடைக்கிறதுனால சந்தோஷம். நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க தானே. செய்வோமா? தினம் செய்கிறீங்களா? செய்துட்டு உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது, என்ன சுக அனுபவம் ஏற்பட்டதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, மிக்க நன்றி.